வணக்கம். நான் முரளிகிருஷ்ணா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நம்ம இன்னைக்கு அஷ்டலக்ன பத்ததி முறையில் வருட பலன்கள் 2026 வருஷத்துக்கான பலன்களில் நம்ம தனுசு ஏஆர்பி ராசிக்கோ அல்லது அட்சய லக்னத்திற்கோ என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். ஒருவருக்கு ஏஎல்பி தனுசு ஏஆர்பி தனுசு போகும்போது மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரம் இயங்கும் போது ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னமாக இருக்கும். அதே மாதிரி கேது தசா, சுக்கிர தசா, சூரிய தசா 3 தசைகள் போகும்போது ஏஆர்பி தனுசுவா இருக்கும். இப்போ தனுசு ஏஎல்பியா இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து சனி பகவான் 4ஆம் இடத்துலையும் குரு பகவான் 7ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் 3 மற்றும் 9ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ லக்னாதிபதியும் குரு பகவான் தான், 4ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். அவர் 7ல போய் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த காலகட்டம் 7ல போய் குரு உட்காந்துருக்குது திருமணத்துக்கான காலகட்டத்தை சுட்டி காமிக்குது. அப்போ 4 மற்றும் வீடு வண்டி வாங்குறதுக்கான இப்போ மனைவி பேரில் வீடு வண்டி வாகனம் சுகம் சொத்து எல்லாமே வாங்கலாம். ஸோ நமக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்து நம்மளுக்கு லக்னத்தை பார்க்குறாரு மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு மற்றும் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ திருமணத்துக்கான காலம், குழந்தைகள் பேருக்கான காலம் மற்றும் நண்பர்களோடு இருக்கும்போது மகிழ்ச்சியான காலம். 11ஆம் பாவங்கிறது 7ஆம் திருமணத்திற்கான காலம். ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை தனுசு லக்னத்திற்கும் தனுசு ஏஆர்பிக்கு போகும்போதும் நடத்துவார். அது போக 4ல சனி, 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 2 மற்றும் 3ஆம் இடத்துக்கான வேலையை 4ஆம் இருந்து செய்வார். அப்ப வருமானம் வந்து 4ஆம் இடத்துல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ லாபம், அதாவது வீடு வண்டி வாகனம் மூலமா ஒரு வருமானம் இருக்கா பண்ணலாம். ஸோ தொழில் அது சார்ந்த தொழில்கள் பண்ணா வருமானம் இருக்கும். ஸோ மேலும் சனி பகவான் வந்து 4ல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால சனி பகவான் தொழிலுக்கான ஒரு வளர்ச்சியையும் இந்த காலகட்டத்தில் நமக்கு கொடுப்பாரு. அது வந்து 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்தாலும் நன்ற பலன்களே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 3 முயற்சி பாவத்துக்கான அதிபதி 4ல இருக்காரு. அதுவும் சாதகமான நிலையிலே இருக்கு. ஸோ சனி பகவான் வந்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு வேலைக்கான பாவத்தையும் பார்க்கிறாரு. பார்வைகள் வந்து 6ஆம் பாவத்துக்கான பார்வையை பார்க்கிறாரு மற்றும் லக்னத்துக்கான பார்வையை பார்க்கிறார். ஸோ தொழில் சார்ந்த கடன்களை இந்த வருடம் சனி பகவான் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தொழிலுக்கான விருத்தியையும் அவர் புதிய முயற்சி இல்லை தொழிலுக்கான வளர்ச்சியில் எல்லாத்துக்குமே அவர் வந்து சாதகமாக இருப்பார் சனி பகவான். குரு பகவான் வந்து திருமணத்துக்கான காலகட்டத்தையும் மகிழ்ச்சிக்கான காலகட்டத்தையும் வீடு வண்டி சொத்து சுகம் அந்த நிகழ்வுகளுக்கும் அம்மா சம்பந்த நிகழ்வுகளுக்கும் சாதகமான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். 3ல ராகு இருக்கும்போது ஒரு முயற்சிக்கான பிரம்மாண்ட யோகத்தையும் கொடுப்பாரு. கேது 9ல இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக சிந்தனை மற்றும் தர்ம காரியங்கள்ல வந்து நம்ம மனதை இயக்கும். இல்லைன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விரக்தியாகவும் மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கேது பகவான் இருக்கிறது வந்து ஒரு ஆன்மீக வழியில் போகும்போது அது நல்ல முறையில் பயனளிக்கும். அதன் பிறகு வந்து குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகும்போது நமக்கு லக்னாதிபதியே 8ல போறதுனால இந்த காலகட்டத்தில் குரு பகவான், அதாவது ஜாதகரே தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கொள்கிற நிலைமை வரும். அதனால இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம். அதன் பிறகு வந்து குரு பகவான் பார்வையாக, அதாவது 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையா 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இப்ப ஜாதகர் வந்து தீராத பிரச்சனை 4ஆம் இடத்தின் மூலியமா தீராத பிரச்சனை வரும். அதாவது அம்மாவு மூலியமா பிரச்சனையோ இல்லை அம்மாவுக்கான மருத்துவ செலவுகளோ ஹெல்த் இஷ்யூஸ் இந்த காலகட்டத்துல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி 8ல இருக்காரு. ஜாதகருக்கு அது பிரச்சனையா இருக்கு. இந்த காலகட்டத்துல தாய் சார்ந்த உறவுகள்லையோ தாய் சார்ந்த நிகழ்வுகளையோ நம்ம கவனமா இருக்க முடியணும். மற்றும் வீடு வண்டி வாகனம், அதாவது விபத்துக்கள் ஏற்படலாம் அதாவது வாகனத்துல போகும்போது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வாகனத்துல கொஞ்சம் கவனமா போக வேண்டிய நிலைமையில உண்டு. அதன் பிறகு குரு பகவான் வந்து அக்டோபர் 2026க்கு பிறகு நவம்பர் மாதம் குரு பகவான் சிம்ம ராசி இடம்பெயர்ச்சியாரு. பாகிஸ்தானத்துக்கான 9ஆம் இடத்துக்கு வராரு. அந்த காலகட்டத்துல வந்து ஜாதகர் பாகிஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்களை குரு பகவான் வழங்குவாரு. 9ல குரு 9ல இருக்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக லக்னத்தையும் 7ஆம் பார்வையை முயற்சி ஸ்தானத்தையும் இளைய சகோதரம் ஸ்தானத்தையும் 9ஆம் குழந்தை பேருக்கான
மற்றும் குலதெய்வத்துக்கான இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துக்கான அருள், இஷ்ட தெய்வத்திற்கான அருள் எல்லாமே நல்லபடியாக கிடக்கும். தர்ம காரியங்கள்ல நம்ம ஈடுபடுவதற்கான சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் மட்டும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வந்து குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது நமக்கு கெடுபலன்களை கொடுக்கும். மற்றும் வந்து நம்மளுக்கு தாய் தந்தை உடல்நிலை விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் உண்டு. அதன் பிறகு வந்து நவம்பர் 25ஆம் தேதி ராகு கேதுக்கள் வந்து இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க. ராகு வந்து 2ஆம் இடத்துலையும் கேது வந்து 8ஆம் இடத்துலையும் போறது வந்து ஒரு மனக்குழப்பத்தை வந்து 8ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் கொடுப்பாரு. ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து நம்ம வருமானத்தை இரட்டிப்பாக்குறதுக்கான வேலைகளை செய்வாரு. நம்ம பேச்சுல வந்து ஒரு பிரம்மாண்டத்தன்மை தெரியும். அதுல பொய் பேசாம இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நம்ம சர்வே ஆகிவிடலாம். ஸோ இந்த வருடம் தனுசு லக்னத்திற்கு வந்து சனி பகவான் தொழில் சார்ந்தவர்களில் நல்ல பலன்களை கொடுக்கிறாரு. குரு பகவான் முதல் 6 மாத காலம் திருமணம் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளை நல்ல பலன்களை கொடுப்பார். அதன் பிறகு ஒரு 3 மாத காலம் குரு பகவான் கடகராசிக்கு போகும்போது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் நம்ம லக்னாதிபதி 8ல் போவதால் நம்ம தேவையற்ற முயற்சிகளை கைவிட வேண்டும். அதன் பிறகு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்த பிறகு இந்த வருடம் முடியும் பொழுது மறுபடியும் நல்ல பலன்களை குரு பகவான் வழங்கி விடுவார். இந்த காலகட்டம் தனுசுக்கு வந்து ஒரு 3 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கவனமோட எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனியாக ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ணணும்னா என்னுடைய நம்பர் மேல நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இல்லை கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.